ஒரு சின்ன பையன் ரொம்ப நாளா பெற்றோர்களை பிரிஞ்சு இருந்துட்டான். இன்னார்தான் பெற்றோர்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பெற்றோர்கள் எதிர்த்தாப்புல இருக்கா. அவ ரொம்ப நல்லவர்களா இருக்கா, ரொம்ப சிறந்த குணமுள்ளவர்களா இருக்கா, பார்க்கவும் அழகா இருக்கா, செல்வந்தர்களாவும் இருக்கா. இப்படி சிறந்த பெற்றோர்கள் இவாதான் அப்பா அம்மான்னு குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு. எதிர்த்தாப்புல நின்னுட்டு இருக்கா. போயிட்டு அப்புறம் வான்னா குழந்தை விடுமா? அது போல எனக்கு தாய் என்பவள் கோமலவல்லி தாயார், தந்தை என்பவன் ஆரா அமுதாழ்வான். இதுவரை தெரிஞ்சதோ தெரியலையோ, இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சுடுத்து. இப்படிப்பட்ட பெற்றோர் பக்கத்துல இருக்கும்போது நீ போயிட்டு அப்புறம் வான்னா இந்த குழந்தையால பிரிஞ்சு போக முடியுமா? இல்ல பொறுத்து இருக்க முடியுமா? இனி தரியேன், இனி எல்லாம் என்னால பொறுத்து இருக்க முடியாது. அப்ப என் பிறவி பிணிய போக்கணும். எப்படி நீ போக்கணும்னா, உன் சரணம் தந்து, சரணம்னா திருவடின்னு அர்த்தம். உன் சரணம் தந்து, உன் திருவடிகளை அப்படியே எனக்குன்னே கொடுத்துருட்டார். என்னது திருவடியை கொடுக்கறதா அப்படின்னு கேட்டார் பெருமாள். உடனே நம்மாழ்வார் பதில் சொல்றாராம், குழந்தை பெற்றோரை பிரிஞ்சா எப்படி வருந்தும்னு சொன்னேன். பெற்றோருக்கு குழந்தைய பிரிஞ்சாலும் வருத்தம் இருக்கும் இல்லையா? ஆறாவதாழ்வானே, உனக்கும் கோமலவல்லிக்கும் குழந்தை தானே இந்த நம்மாழ்வார். அப்ப என்னை பார்த்ததும் ஒரு அம்மா என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைய பார்த்ததும் அது எத்தனை வயசானாலும் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைய பார்த்தா அந்த தாய்க்கு இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட மாட்டோமான்னு ஆசை வருமோ? 11 வயசுல தேவகி கிருஷ்ணனை பார்த்தா இவனுக்கு நான் தாய்ப்பால் ஊட்டினா நல்லா இருக்குமே நினைச்சா. அது போல இந்த சடகோப்பன் நம்மாழ்வார பாக்குற, உனக்கும் தாயாருக்கும் எனக்கு ஞானப்பால் ஊட்டணுங்கிற எண்ணம் இல்லையா? ஒரு தாயின் மார்பகம் எப்படி குழந்தைக்கு பால் ஊட்டுமோ, அது போல பெருமாளுடைய திருவடிதான் அருள் ஊட்டும். அப்ப தாய் குழந்தைய பாக்குறான்னா மார்போடு அணைத்து பால் ஊட்டணும். நீ உன் குழந்தையான என்ன பாக்குறன்னா திருவடியோடு அணைத்துத்தான் அனுகிரகத்தை ஊட்டணும். அதனால உன் சரணம் தந்து, அதனால இனி என்னால பொறுத்திருக்க முடியாது. உன் சரணம் தந்து ஒழுங்கா உன் திருவடியை கொடுத்துரு. கொடுத்து என்ன பண்ணணும்னா, என் சன்மம் களையாயே. சன்மம்னா பிறவிப்பு, நீங்க ஜென்மம் அடுத்தடுத்து எடுக்கிறது. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். அந்த சன்மம் பிறவி பிணி, என் சன்மத்தை களையாயே. களைதல்னா மொத்தமாக போக்குதல்னு அர்த்தம். என் பிறவி பிணியை நீதான் போக்கி கொடுக்கணும்.